வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிவ்யூ தான் தமிழ்ல பார்க்க போறோம். வீடியோவுக்கு புதுசா வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேக்னெட்டரி ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. சஸ்பெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. பட் ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜெனரல் மேனேஜர் வந்து ட்ரூ மேக்னெட்டரியை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் தரமான சம்பவம் இன்னைக்கு நடந்ததுல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நண்பர்களே, என்ன நடந்தது இன்னைக்கு ஸ்மாக் டவுன்ன்றதை தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ முதலாவதாக நம்ம மிஸ்ஸு தான் வர்றாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் ஹென்ரி வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா அவருடைய லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டில் ஜாய் ஹென்ரி வந்து நடக்க விடாமல் துரோகம் பண்ணிட்டாரு. ஸோ அதற்கு வந்து பழி வாங்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செமையாக கோர்த்து விட்டாங்க. ஜாய் ஹென்ரி அண்டு பார்த்தீங்கன்னா ஆல்பா அகாடமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டாவா நம்ம ட்ரூத்து தான் இன்னைக்கு வந்திருந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுக்கு மேட்ச் நடந்திருந்தது. இந்த மேட்சை வந்து நம்ம ஜென்ரல் மேனேஜர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே ஜாய் ஹென்ரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வசமாக இன்னைக்கு பழி தீர்த்துக்கிட்டாரு. மிஸ்ஸை வந்து செமையாக அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்பா அகாடமி டீமு, ட்ரூத்து சாண்டா பார்த்தீங்கன்னா செமையான பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ட்ரூத்து சரியான பெர்ஃபார்மன்ஸு. ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை ஒரு தோசம் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டார். அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அலிஸ்டார் பிளாக் வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்னெட்டரியோட பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து சண்டை தொடர்ந்துட்டார். ஸோ இவங்களுக்கான சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. எப்போ முடியும் தெரியல. அடுத்ததாக நம்ம சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ட்ரூ மேக்னெட்டரி ஸ்மாக்டவுனுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு கோடி ரோட்ஸை பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவு கட்டுறேன். கோடி ரோட்ஸுக்கும் எனக்கும் சண்டைக்கு இருக்கிற ஒரு சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு வந்திருந்தாரு. அடுத்ததாக ஜாடிகார்கள் பேக் ஸ்டேஜில் வர்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சின் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. மிக்சின் நீ எந்த வெப்பன்ஸை வேணாலும் எடுத்துகிட்டு வா, ஆனால் எனக்கு வந்து எந்த வெப்பன்ஸுமே தேவையில்ல, நானே ஒரு வெப்பன்ஸ் அப்படின்ட்டு சரியான ஒரு எச்சரிக்கை பஞ்ச் டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சினை எதிர்த்து பேசிட்டாங்க. மிக்சினுமே அதற்கு நான் தடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக் டீம் வருது. நம்ம லாஸ்ட் லெஜண்ட் அண்ட் நாயா ஜாக் அவங்க வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் பிளேயர் அண்ட் அலெக்சா பிளீஸ் அவங்களுடைய பேரும் வருது. ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் லெஜெண்டை எதிர்த்து நம்ம சார்லட் பிளேயர் தான் அவங்களுடைய வெற்றியை வந்து ஒரு பதிவு செஞ்சுட்டாங்க. ஸோ திரும்பவும் நாங்கள் தான் டேக் டீம் உமன் டேக் டீம்ன்றதை நிரூபிச்சிட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஓப்பன் சேலஞ்ச் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கும் நம்ம ஸ்மாக் டவுனில். பட் இன்றைக்கி நம்ம ட்ராகனோ வந்து பார்த்தீங்கன்னா கார்மிலா கிரீவ்ஸ் அவரோட தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்மிலா கிரீவ்ஸ் வந்து 2வது டைமாக நம்ம ட்ராகனோவோட வந்து மோதுறாரு. ஸோ சரியான ஒரு தரமான சண்டைங்க இந்த ஸ்மாக் டவுனில். கார்மலா கிரீவ்ஸ் வந்து மாஸ் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதற்கு கிடைத்த பரிசு தான் இன்றைக்கி. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ இவர் வாழ்க்கையில் அடைந்த முதல் வெற்றி. இங்கே ட்ராகனோவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு வழி அனுப்பி பெல்ட்டையே மாட்டி விட்டுருப்பார். ஸோ நியூ யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டார் நம்ம கார்மலா கிரீவ்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் திரும்பவும் அந்த டேக் டீம் உமன் டேக் டீம் வந்து மோதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 8 மேன் கொண்ட உமன் டேக் டீம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாடி கார்கில் அண்ட் மிக்சின் இவங்களுக்கான மேட்ச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் அண்ட் அலிஸ்டார் பிளாக் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்சி கிரீன் கியூன்னு வர்றாங்க. கரியானா ஜேம்ஸ் அண்ட் கியூலியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்சி கிரீன் மேலே சரியான ஒரு காண்டில் இருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கியூலியா வந்து பழி தீர்த்துக்கிட்டாங்க. ஒரு சரியான அட்டாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரியானா ஜேம்ஸ் கியூலியா அவங்களுடைய ஜோடி வந்து வெற்றியை பெற்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மெயின் ஈவெண்ட் நம்ம ட்ரூ மேக்னெட்டரி வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அம்பையர் அடித்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஃபைனையும் கட்டிட்டாரு. பட் எல்லாமே கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பையரை அவருடைய குடும்பத்தை பற்றி பேசி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அவமானத்தை வந்து கொடுத்துட்டாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் வந்துடுறாரு. அவரையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பேசுகிறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பஸ்ஸில் அடி வாங்கினே பார்த்தியா, அதை வந்து உன் ஃபேமிலி பார்த்தாங்கன்னா நீ ஆம்பளையான்றதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு செமையான கோவத்தை தூண்டுறாரு. அடுத்ததாக இன்னொரு வார்த்தையும் விட்டுருப்பாரு. கோடி ரோட்ஸ் உன்னை அடித்து நான் நரகத்துக்கு அனுப்பிடுவேன், நீ போய் உன் அப்பா கிட்ட போய் வாழ்த்துக்கள் சொல்லுன்றார். இதில் வந்து கோடி ரோட்ஸ் ரொம்பவே டென்ஷனாக இருப்பார். பட் ஆனால் பின்னாடி ஓடியே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னெட்டரி கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ ட்ரூ மேக்னெட்டரி இந்த ஸ்மாக்டவுனை தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்மாக்டவுன் எப்படி இருந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.